ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி ஸ்டோரியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி, ஃபர்ஸ்ட்டு பாப்பா, ஒரு ப்ரெஷியஸான மூமெண்ட்ஸ் எல்லாமே 3 குழந்தைங்களுக்குமே எல்லாமே ஒரு ப்ரெஷியஸான மூமெண்ட்ஸ் தான். பட் ஆனால் வந்துட்டு வென் இட் கம்ஸ் டு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு நம்ம ஃபஸ்ட்டு டைமு, அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அதில் வந்து ஒரு ஆடட் ஆன்டிசிபேஷன், ஒரு ஆடட் எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆடட் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், அந்த மாதிரி நிறையா இருக்கும். எவ்ரி திங் இஸ் a little more added, ஓகே. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து வாட் டு எக்ஸ்பெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அது வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ப்ரெக்னென்சி வந்து ஒரு ஸ்பெஷலாக தான் போணுச்சு. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து நான் யூஎஸில் இங்கே இருந்தேன், இந்தியாவில் இல்லை. அதனால் அது வந்து இன்னுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னை வந்து த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி பார்த்துக்கிட்டது என் வீட்டுக்காரர் மட்டும்தான். நாங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒரு பிளானில் தான் இருந்தோம். கொஞ்சம் நல்லா ட்ராவல் பண்ணலாம், எனக்கும் இங்கே ஃபேமிலியெல்லாம் பழகிட்டோம். ப்ளஸ் நான் வந்து ஊர்லேருந்து வரும்போது 2000 ஜூனில் வந்தேன். இம்மீடியட்டாக நான் வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டேன். வந்து 3 மந்த்ஸ்லேயே நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தேன். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து 1 மந்த் வந்து ஹனிமூன் போயிட்டோம். செப்டம்பரில் 2000 செப்டம்பர், த ஹோல் செப்டம்பர், மந்த் ஆஃப் செப்டம்பர் வி வேர் இன் யூரோப். அப்போ அங்கே யூரோப்பில் வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அதே மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து நம்ம லூர்து மாதா கோயிலுக்கு அங்கே போயிருந்தோம். போலண்டில் வந்து போப் ஜான் பால் அவரோட வீடு, அந்த இதெல்லாம் போய் சுற்றி பார்த்தோம். கிராக்கோ யூனிவர்சிட்டி அதெல்லாம் பார்த்தோம். அப்புறமா வந்துட்டு ஆஸ்ட்ரியா போயிருந்தோம், வியன்னாவில் இருந்தோம். அப்புறமா ஜெர்மனி போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து யூரோப்பில் வந்து இந்த ஹோல் மந்த்து அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஆர் ட்ராவலிங், அந்த ஒரு இதாக இருந்தது. முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து நர்சிங் லைசன்ஸுக்காக அப்போ வந்து இது பண்ண ஆரம்பித்தேன். நர்சிங் லைசன்ஸ் வந்து எனக்கு வந்து இட் வாஸ் அ இயர் அண்ட் அ ஹாஃப் ப்ராசஸ். பிகாஸ் நம்ம வந்து சிஜிஎஃப்என்எஸ் பாஸ் பண்ணோம். அதில் வந்து அப்புறம் டோஃபலும் பாஸ் பண்ணோம், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். அது 2 எக்ஸாமையும் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் வந்து இது போர்ட் ஆஃப் நர்சிங்க்கு அனுப்புவாங்க. ஸோ நம்ம திரும்பவும் படித்து போர்ட் ஆஃப் நர்சிங் அந்த இது என்க்ளக்ஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது நர்சஸ்க்கு, அதை எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டேட் லைசன்ஸு கிடைக்கும். ஸோ இட் இஸ் அ இயர் அண்ட் அ ஹாஃப் ப்ராசஸ். நான் 2000 வந்தேன், டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுத்து. அப்போவே நான் உடனே வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு அப்போ வந்து நம்ம டைரெக்டாக நர்ஸாக வேலை செய்ய முடியாது. இந்த ப்ராசஸில் இருக்கும்போது நான் ஒரு சின்ன ஒரு இகேஜி கோர்ஸ் பண்ணி இகேஜி டெக்னீஷியனாக வேலை செஞ்சேன். தென் ஐ ஆல்சோ ஒர்க் ஆஸ் அ லேப் டெக்னீஷியன், பிளட் ட்ரா பண்ணுறதும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து அப்போ 2 ஜாப் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஊரில் வந்து 6 days ஒர்க் பண்ணுவோம், 1 day தான் நம்மளுக்கு லீவு. ஸோ ஐ ஃபாலோட் தட் பேட்டர்ன். இங்கேயும் அதே வந்து அந்த பேட்டர்னையே நான் ஃபாலோ பண்ணேன். 3 days வந்து லேப் டெக்னீஷியனாக வேலை செய்வேன், 3 days வந்து இகேஜி டெக்னீஷியனாக வேலை செய்வேன். பட் வைல் ஐ வாஸ் டூயிங் தேட் ஐ வாஸ் ஆல்சோ ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா. ஆண்ட்ரூ நான் 2 பேரும் ரொம்ப நிறைய ட்ராவல் பண்ணோம். வேலை செய்யும்போது நல்லா அப்படியே வேலை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வேலை செய்வோம். வேலை செஞ்சுட்டு ஒரு 2 years ஆன வாட்டி ஓகே லெட்ஸ் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு 2002 தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஃபஸ்ட் மந்த்தே எனக்கு வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ஒரு 6 weeks இருக்கும். 6 weeks இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு வீட்லேயும் எடுத்து பார்த்தோம், அது பாசிட்டிவ்னு தான் வந்துருந்தது. அப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு பிளட்டெல்லாம் எடுத்து செக் பண்ணுவோம், எஸ் யூ ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த டைமில் மந்த் ஆஃப் மே, எண்ட் ஆஃப் மேல வந்து இந்தியா வந்திருந்தேன். 4-5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்தியா வந்திருந்தேன். ஏன்னா அப்புறம் குழந்தைங்க வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இந்தியா வந்திருந்தோம். ஸோ இது வந்து 2002 இந்தியா ட்ரிப்பில் எடுத்த ஃபோட்டோ. என் ஹஸ்பண்ட் முகத்தை பாருங்கள், என்ன ஹாப்பியாக இருப்பார். ஸோ இந்த தோட்டத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. இந்தியா வந்துட்டு சும்மா பார்த்துட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப ப்ரெக்னென்சி அட்வான்ஸ் ஆனாக்கா நம்மளால் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் என் தங்கச்சி பையன் பிறந்திருந்தான். அவன் நான் வந்து நான் பார்க்கவே இல்லை. எங்கள் வீட்டில் முதல் பேர குழந்தை, அவனை நான் பார்க்கல. அதனால் வந்துட்டு சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்போ வந்து அவன் வந்து 2000 ஆகஸ்ட்டில் பிறந்தான். ஸோ ஆல்மோஸ்ட்
2 இயர்ஸ் ஓல்டு 1.5 இயர் ஓல்டாக இருந்தான் அவன். ஸோ அவனை அங்கே பார்த்துட்டு வீட்டிலலாம் எல்லாம் பார்த்துட்டு அந்த 5 மந்த்ஸில் நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்த வாட்டி ஆக்சுவலாக இது வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆன வாட்டி எனக்கு பயங்கர வாமிட்டிங்கு. ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் என்னை அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டாரு. யூனோ லைக் எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஐ வாஸ் ஹிஸ் குயின். யூனோ அவரோட என் ஹஸ்பண்டோட க்ரௌன் அண்ட் குயின் ரெண்டுமே நான் தான் அவருக்கு. என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது வந்து நீங்கள் தனியாக இருந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை நம்மளை எப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்னும் போது தான் அது தெரியும். எந்த சப்போர்ட்டுமே எந்த பக்கமும் இல்லாமல் நம்மளை வந்து ஒருத்தவங்க எப்படி கேர் பண்ணுறாங்க அப்படின்றதுல வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இது ரொம்ப புரியும். எனக்கு வந்து என் வீட்டுக்காரரோட கல்யாணம் ஆகிட்டு வந்தப்போ எனக்கு நல்ல ஒரு ஹோப் இருந்தது. ஐ கேம் வித் ஃபெய்த், லவ் அண்ட் ஹோப். தீஸ் ஆர் த 3 things I trusted. And I trusted in God, the Almighty. அதை வச்சு தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். பட் அதுக்கு தகுந்த மாதிரியே எனக்கு வந்து யூனோ God blessed me. அந்த பிளஸ்ஸிங்குன்றது எனக்கு வந்து என் ஹஸ்பண்டு தான். அது ஒரு பயங்கரமான ஒரு பிளஸ்ஸிங் எனக்கு. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு என்னைய. அது ஐ டோன்ட் நோ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலிங்க. உங்களுக்கு 2 சைடும் சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப தனியாக நம்ம இருக்கும்போது நம்மளை எப்படி பார்த்தேன். எனக்கு கல்யாணம் ஆகி ஆஸ் த இயர் வென்ட் பை my love for the family and my husband, it just multiplied. As I was living, it was just multiplying. So it was just such a good feeling. ஸோ எனிவே இதில் ப்ரெக்னன்சியில் வந்து ஒன்ஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்ச வாட்டி என்னோடய பாடி சிஸ்டத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாதுங்க. பயங்கர வாமிட்டிங்கு, பயங்கர இது. ஸோ எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னா, இங்கே வந்து பாம்பே குசைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அந்த பன்னீர் பாலக்கும் நானும் வாங்கிட்டு வந்தார் பாருங்க. ஐயோ, அதை சாப்பிடு எனக்கு ஓகே இவர் இந்தியன் ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அது சும்மா ஒரு 2 வாய் கூட நான் வாயில் வைக்கல. அது அப்படி ஒரு வாந்தி. அதோட சரி, நான் கிராண்ட் ராபிட்ஸில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போனதே இல்லை. எங்கள் அம்மா இங்கே வந்த வாட்டி தான் போனேன். 2015க்கு அப்புறம் தான் திரும்ப நான் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனேன். அது முடிஞ்சிட்டு ரொம்ப எனக்கு வாந்தி, பயங்கர வாந்தி. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இங்கே எனக்கு சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு ஒரு இந்தியன் ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஜெயந்தின்னு சொல்லிட்டு. அவங்க ஹஸ்பண்ட் பேர் மகேஷ். அவங்க என்கிட்ட அவங்களோட அட்ரஸை வாங்கிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட கேட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தார். அவங்களுக்கு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னு அப்போ தெரியாது. பட் என் ஹஸ்பண்ட் போய் அவங்க வீட்டில் நின்று மை ஒய்ஃப் இஸ் லைக் ஹேவிங் அ லாட் ஆஃப் ப்ரெக்னன்சி சிக்னஸ், மார்னிங் சிக்னஸ், அண்ட் கேன் யூ கிவ் மீ சம் ஃபுட் ஃபார்ன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து அவர் வாங்கிட்டு வந்தார். அவங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, தயிர் சாதம். அவங்களுக்கு தெரியாதனால வீட்டில் அப்போ என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் அவங்க கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஐம் டெல்லிங் யூ டு திஸ் டே, அந்த தயிர் சாதத்தை வந்து நான் ஒரு அமிர்தமாக சாப்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஜெயந்தி, மகேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர். அவங்க தான் எனக்கு வந்து அது தெரிஞ்ச வாட்டி அவங்க வீக்லி ஒன்ஸாவது என்னை கூப்பிட்டு ஏதாவது செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறதோ அந்த மாதிரி வந்து அவங்க நிறைய செஞ்சாங்க. அந்த டைமில் அவங்க வந்து அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. இல்லை ஃபோன் பண்ணி கேட்குறது, இந்த மாதிரிலாம் அவங்க பயங்கர, நான் மறக்கவே மாட்டேன் அவங்கள. அவங்க அவ்வளோ இது பண்ணாங்க. இன்றைக்கு வரைக்குமே எனக்கு அவங்கக்கிட்ட கான்டாக்ட் இருக்குது. அவங்க வீட்டில் என்னன்னாலும் சொல்லுவாங்க, என் வீட்டில் என்னன்னாலும் அவங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி. ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால அவங்க வீட்லேயே போய் உக்காந்துட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. பட் நல்ல கான்டாக்ட் உண்டு. வி ஹவ் மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் ஃபார் ஸோ லாங். இப்போ வந்து இந்தியன் வளைகாப்பு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு அப்படி பண்ணாங்க. எனக்கு வந்து அதேமாதிரி அமெரிக்கன் சைட்லேருந்து பேபி ஷவர் பண்ணாங்க. பேபி ஷவர் இவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பாப்பா. அப்புறம் செப்டம்பர் 8 வந்து அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அம்மா வரத்துக்கு முன்னாலே ஜெண்டர் வந்து வி வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் வாட் ஜெண்டர் த பேபி வாஸ். பிகாஸ் அம்மாவுக்கு இந்தியாவிலேருந்து அங்கேருந்து வரும்போது திங்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 22 வீக்ஸில் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்து இட்ஸ் அ கேர்ள் பேபி அப்படின்னு சொன்னாங்க.
சொல்லிட்டு நான் எங்களுக்கும் வி வர் ஸோ ஹாப்பி. ஐ மீன் யூனோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அப்புறம் அம்மா அங்கேருந்து வந்தாங்க. செப்டம்பர் 8 வந்தாங்க. ஃபஸ்ட்டு குழந்தை இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இதுக்கு மேலே டெலிவரி அந்த ஒரு இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பட் அம்மா வந்த வாட்டி அம்மாவை கொண்டுட்டு போய் எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் இதெல்லாம் அவங்களெல்லாம் காமிச்சிட்டு அது ஒரு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்தது எல்லாருக்கும். அம்மாவை பார்க்குறது அது இட் வாஸ் ஆல் எக்ஸைட்டிங். அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அம்மா டெலிவரிக்கு வந்திருந்தப்ப. அம்மா வந்து B1 B2 வீசாவில் தான் வந்திருந்தாங்க. 6 மந்த்ஸுக்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ டெலிவரி ஆக்சுவலாக அந்த டெலிவரி டைமில் என்ன ஆச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மை ப்ரெக்னன்சி வாஸ் திஸ். டியூரிங் ப்ரெக்னன்சி திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். ஆக்சுவலாக நாங்கள் ப்ரெக்னன்சியை நான் தள்ளி அந்த 2 இயர்ஸ் ஏன் அந்த கேப் எடுத்துக்கிட்டோன்னா, ஐ வாண்டட் டு நோ அபவுட் மை ஃபேமிலி ரியலி வெல். அதாவது ஆண்ட்ரூவோட அம்மா அப்பா இந்த சிப்ளிங்ஸ் இவங்களை எல்லாம் வந்துட்டு ஐ வாண்டட் டு நோ. அந்த ஒரு இதுலேயும் ப்ளஸ் நியூலி வெடட் நம்ம கொஞ்சம் ஜாலியாக ட்ராவல்லாம் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ரெக்னென்சியை தள்ளி போட்டோம். அடுத்து வந்து அந்த டெலிவரி டைமில் எப்போ எனக்கு பெயின் வந்தது, எப்படி ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? Thank you so much. Thanks for watching my video. Thanks for your interest. I will soon see you all in the next video. Until then, you all take care. Like I always say, keep it real and keep it simple, and you all keep shining. Thank you. Thanks for your interest. Bye.